வணக்கம் மக்களே. இப்போ விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் பிரியாணி. முதல்ல காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன், 3 டம்ளர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸை ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம ஒரு அடுப்பில் முட்டையை வேக வச்சுருக்கேன், ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி காளான்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். சில பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, தொடச்சிட்றாங்க, கழுவிடுறாங்க. ஆனால் மேல் தோலை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. எவ்வளோ தோல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடணும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி, பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, முட்டை வெந்துருச்சு அதுக்குள்ள. இப்போ இஞ்சி, பூண்டு விழுது போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மழைக்கு காளான் பிரியாணி சூப்பராக இருக்கும், அதான் செஞ்சேன் நான். இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டா நல்லா வதங்கிடும். இப்போ காளான் பாருங்கள், இவ்வளோ பீஸ் தான் கட் பண்ணிக்கணும். மேல் தோலை எடுத்தால் தான் இவ்வளோ ஒயிட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ வதக்கிக்கிட்டேன் நல்லா காளானை போட்டு. இப்போ பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் கடையில் வாங்கினது தான் பொடியெல்லாம். எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு, சிக்கன் பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் காளான் பிரியாணிக்கும். இப்போ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஒன்று எடுத்துக்கலாம், லெமனையும் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 3 டம்ளர் ரைஸை ஊற வச்சுருக்கோம் ஸ்டார்டிங்கிலே. அப்போ 3 டம்ளர் பிரியாணி ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அது முன்கூட்டியே நம்ம ஊறிடுச்சு பிரியாணி ரைஸு. 4 டம்ளர் 1 2 3 4 1/2 டம்ளர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் போதுங்க, இவ்வளோதான் ஊற்றணும். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு தண்ணி, நல்லா வடிகட்டிடணும் ரைஸை. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லாவும் வரும். ஆனால் மறக்காமல் காளானில் தோலை எடுத்துடணும், தோலை எடுத்துட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு தடவை தான் கிண்டி விடணும். கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப அனல் ஜாஸ்தியாக வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், முக்கால் இது ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பாருங்க. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது, தண்ணி எல்லாம் இல்லவே இல்லை. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பரிமாறினோடனே உதிரியாக ஆயிடும், ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.